Hello guys, welcome back. This is module number 2.20, Moment of Forces based problem in ME 3351 Engineering Mechanics. இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2025. த சேம் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த பேஸ்டு கொஸ்டின்லாம் நம்மளோட பழைய பிளேலிஸ்ட்லேயே இருக்கும், நம்மளோட ஓல்டு பிளேலிஸ்ட்லேயே கிட்டத்தட்ட இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனாக சால்வ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஆல் த வீடியோஸ் யூ கேன் ரெஃபர். பட் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்திருக்குங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம திருப்பி சால்வ் பண்ணுறோம். 4 forces of magnitude and direction acting on a square ABCD of side 2 meter. Calculate the resultant in magnitude and direction. ஆல்ஃபாவோட வேல்யூயும் கண்டுபிடிச்சாகணும், ஆரோட வேல்யூயும் கண்டுபிடிச்சாகணும். அண்ட் ஆல்சோ லொக்கேட் இட்ஸ் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சைட்ஸ் ஏபி அண்ட் ஏடி. ஸோ திஸ் இஸ் சைடு ஏபி அண்ட் ஏடி. இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே எங்கே ஆக்ட் ஆகுது, இங்கே எங்கே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த வேல்யூஸ். இஃப் திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ், இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதலாவதாக நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறது சிம்பிள். பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸை பேஸ் பண்ணி ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ரிசல்டன்ட்டுக்கு என்ன வேணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ, எஃப் ஆஃப் ஒய் ஸ்கொயர் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும். ஸோ பாயிண்ட் நம்பர் ஏ அப்படிங்கிற இந்த லைன் என்னவாக இருக்குது அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவாகவும் ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவாகவும் இருக்குது. இந்த 125ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸ் ஆல்சோ பாசிட்டிவ். திஸ் இமேஜ் ஷோஸ் எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ், ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ், அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ். அதனால் இதை ட்ரா பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. வி ஹவ் ட்ரான் லைக் தட் ஒன்லி. ஸோ முதலாவதாக 125 கிலோ நியூட்டன் அப்படிங்கிறது எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் இஸ் பாசிட்டிவ். தட் 45 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா ப்ளஸ் 125 ப்ளஸ் 125. எக்ஸ் ஆக்சிஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால காஸ் 45 சைன் 45, தட் இஸ் 88. இரண்டாவதாக இருக்கக்கூடியது 60 கிலோ நியூட்டன். 60 கிலோ நியூட்டனில் எக்ஸ் இஸ் நெகட்டிவ், ஒய் இஸ் பாசிட்டிவ் இல்லைங்களா? அப்போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நேராக -60, எஃப் ஆஃப் ஒய்க்கு நேராக +60. ஓகே, தட் வேல்யூ ஆஃப் தீட்டா 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறனால எக்ஸ் ஆக்சிஸுக்கு நேராக காஸ் தீட்டா, ஒய்க்கு நேராக சைன் தீட்டா. அதனால தான் எஃப் ஆஃப் எக்ஸ் நேராக காஸ் 60, எஃப் ஆஃப் ஒய்க்கு நேராக சைன் 60. ஆன்சர் -30 கிலோ நியூட்டன், 52 கிலோ நியூட்டன் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் 4 கிலோ நியூட்டன். எக்ஸ் இஸ் நெகட்டிவ், ஒய் இஸ் நெகட்டிவா? அப்போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நேராக -4, எஃப் ஆஃப் ஒய்க்கு நேராக -4. திஸ் 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நேராக காஸ் 30, எஃப் ஆஃப் ஒய்க்கு நேராக சைன் 30 இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அடுத்ததாக 10 கிலோ நியூட்டன். எக்ஸ் பாசிட்டிவும் ஒய் நெகட்டிவ். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக +10, ஒய் ஆக்சிஸ் நேராக -10. தட் 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? அப்போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நேராக காஸ் 30, எஃப் ஆஃப் ஒய்க்கு நேராக சைன் 30. தி வேல்யூஸ் ஆர் 8.66 கிலோ நியூட்டன், -5 கிலோ நியூட்டன். So all these values -3.5, -2. So we got the point of forces. Forces ஓட காம்போனன்ட்ஸ் நமக்கு கிடச்சாச்சு. ஸோ ஃபோர்ஸஸோட காம்போனன்ட் கிடச்சிச்சுன்னா ஆட் பண்ண வேண்டியதா 88 -30 -3.5 +8.66. I got 63.2 கிலோ நியூட்டன். எஃப் ஆஃப் ஒய் ஆட் பண்ணலாமா? 88 +52 -2 -5, தட் இஸ் 133 கிலோ நியூட்டன். So the value of f of x is positive, the value of f of y is also positive. 63 ஸ்கொயர் பண்ணுறோம், 133 ஸ்கொயர் பண்ணுறோம். I got 21683, square root of 21683. The resultant is 147 கிலோ நியூட்டன். இதை நம்ம வரையும் போது summation f of x is positive, summation f of y is also positive. This is my resultant. And finding the angle of alpha. எப்படி ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு தான் அடுத்த ஸ்டெப் போகிறோம். ஸோ ரிகார்டிங் த நெக்ஸ்ட் ஸ்டெப் வி காட் திஸ். த தீட்டா அந்த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ். த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 63. திஸ் இஸ் எஃப் ஆஃப் ஒய். அப்போ 133 கீழ் 63 தான் எடுக்கணும். தி ஆன்சர் இஸ் 2.10. tan இன்வர்ஸ் ஆஃப் 2.10 போட்டிங்கன்னா 64.5. ஸோ we got the value of this. ரிசல்டன்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அது மட்டும் கிடையாது. லொக்கேட்டட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏபி அண்ட் ஏடி இருக்கு இல்லையா? அதை கண்டுபிடிக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே தான் நமக்கு தெரியுது வேரிக்னன்ஸ் தியரத்தை இங்கே நம்ம அப்ளை பண்ணணும்.
how to apply Varignon's theorem நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ மொமெண்ட் அபவுட் ஏவை மட்டும் ஃபஸ்ட்டு எடுப்போம். ஏன் சார் நான் மொமெண்ட் அபவுட் பி எடுக்கக்கூடாதா, மொமெண்ட் அபவுட் டி எடுக்கக்கூடாதா, மொமெண்ட் அபவுட் சி எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம், எதை வேணால் எடுக்கலாம். ஸோ ஐ எம் டேக்கிங் ஜஸ்ட் இஎம்ஏ அதோட வேல்யூ மட்டும் எடுக்கிறேன். மொமெண்ட் அபவுட் ஏன்னு சொல்லும்போது அந்த பாயிண்டில் தான் 60 கிலோமீட்டர் இருக்குது, அதனால் இட் இஸ் 0. பட் இங்கேருந்து 2 மீட்டர் தொலைவில் 125 sin 45 இருக்குது. ஒய் ஆக்சிஸ் ஃபோர்ஸு மல்டிப்ளைடு வித் எக்ஸ் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ். அப்போ 125 sin 45ங்கிறது ஒய், 2 மீட்டருங்கிறது எக்ஸ். ஓகேவா? அதே போல் இந்த வேல்யூவில் நெக்ஸ்ட்டு இதே 125 cos 45 இருக்கு இல்லையா, அதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்ட்டு 0 தான் அப்ளை பண்ணும். ஸோ அதனால் அது வராது. அடுத்து இந்த 10 இருக்குது பாருங்கள். வெல் டேக்கிங் 10 cos 30 இருக்குது, 10 sin 30 இருக்குது. நீங்கள் 10 cos 30 எடுத்திங்கன்னா அதோட மல்டிப்ளிகேஷன் டிஸ்டன்ஸ், ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற ஃபோர்ஸு, ஒய் ஆக்சிஸில் இருக்கிற 2 மீட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி 10 sin 30 எடுத்திங்கன்னா இந்த பாயிண்ட் ஏலேருந்து 2 மீட்டர் ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது, இது ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போது 10 sin 30 இன்ட்டு 2. இதில் எல்லாத்துலேயுமே ப்ளஸ் மைனஸ் இன்க்ளூசிவ், அது நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. வி ஹாவ் டேக்கன் ஆல் தோஸ் டேட்டா. இங்கே 125 ப்ளஸ் இருக்குதா? எஸ். ஸோ திஸ் இஸ் ப்ளஸ். அதுவே இங்கே 10 sin 30ங்கிறது மைனஸ். ஸோ இந்த வேல்யூ வரைக்கும் நம்ம தெளிவாக கவனிச்சிருக்கோம். அதே மாதிரி திஸ் வேல்யூ டேக்கன் பண்ணிங்கன்னா -4 sin 30 வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகிருக்கிறதுனால இங்கே 0. அதுவே திஸ் வேல்யூ ஆஃப் ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் ஃபோர்ஸ், அதோட ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2 மீட்டர். அப்போ -4 cos 30 இன்ட்டு 2. இப்படி ஒரு வேல்யூக்கும் எங்கே 0 மல்டிப்ளை ஆகும், எங்கே 2 மல்டிப்ளை ஆகுங்கிற வேல்யூ வரைக்கும் நீங்கள் தெளிவாக பார்த்தாகணும். ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மல்டிப்ளைங் ஆல் தோஸ் வேல்யூஸ் 177, 17.3, -10, -17. தி ஆன்சர் இஸ் 177 கிலோ நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் சால்விங் திஸ் ப்ராப்ளம். இதுக்கு அடுத்ததாக இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் கூட நீங்கள் பார்க்கலாம், அதை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் 0,0ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் பாயிண்ட் வில் பி ஈக்குவல் டு 2,0. எக்ஸ் ஆக்சிஸ் தான் 2, ஒய் ஆக்சிஸோட வேல்யூ 0. அதே போல் இந்த பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் 2 அப்படின்னா இங்கே கீழேருந்து வரும்போது அதே வேல்யூ தான் 2, -2. இதை -2 + 2ங்கிறது கூட எடுத்துக்கலாம், 2,2. இதே மாதிரி இந்த டைரெக்ஷன்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா த வேல்யூ இஸ் 0,2. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் 0 ஒரே பாயிண்டில் தான் இருக்குது, 2 தான் இங்கே மைனஸில் போகுது. ஸோ -2 கூட எடுத்துக்கோங்க, இதை கூட -2 எடுத்துக்கோங்க. ஸோ அப்படியெல்லாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா நம்ம அங்கேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸஸை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். 0,0 இஸ் தி ஆரிஜின். நெக்ஸ்ட்டு 2,0, அதே மாதிரி 2, -2, அதே மாதிரி இங்கே 0, -2. அப்போது இதோட வேல்யூஸ்லாம் என்னென்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் x1, y1, x2, y2, திஸ் இஸ் x3, y3, அண்ட் திஸ் இஸ் x4, y4. அப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபோர்ஸஸ்லாம் நெகட்டிவில் இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறது பெஸ்ட். ஸோ ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அது ஒரு இஷ்யூ இல்லை, ரைட்? இதை நம்ம கண்டுபிடிக்கும் போது 177 கிலோ நியூட்டன் வருது. இந்த பாயிண்ட்டை நம்ம கிளியராக அப்ளை பண்ணுறது தான் மற்ற எல்லா விஷயங்களும் இருக்குங்கிறதுனால பி கேர்ஃபுல். அந்த வேல்யூஸ் நான் கொடுத்துருக்குறேன். x1, y1, x2, y2, x3, y3, x4, y4. இது எல்லாத்தையும் பாயிண்ட்டாக ப்ளாட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பிளாட்டாக பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதற்காக இதை நம்ம சொல்கிறோன்னா மொமெண்ட் அபவுட் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஏபி. ஏன்னா ஏபிங்கிறது எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. அதே போல் ஏடிங்கிறது ஒய் ஆக்சஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஏபி, எஃப் ஆஃப் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஏடி அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ தி வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்குறோம், 63. ஸோ 177 ஈக்குவல் டு 63 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஏபி, வேல்யூஸ் 2.8. அதாவது இங்கேருந்து 2.8, ஏன்னா மோர் தென் 2 இல்லையா? ஸோ 2.8 மீட்டரில் போய் நிற்கும். அதுவே 177 ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப் ஆஃப் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஏடி இல்லைங்களா? சம்மேஷன் எஃப் ஆஃப் ஒய் 133 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஏடி, த வேல்யூஸ் 1.33. இட் இஸ் 1.33. அப்போது இந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது பாயிண்ட்டுக்கு அவே ஆகும், எக்ஸ் ஆஃப் ஏடிங்கிறது பாயிண்ட்டுக்கு இன்வர்டாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபோர்ஸ்னால் நமக்கு எவ்வளோ தூரம் அதோட இம்பேக்ட் இருக்குது, அது எவ்வளோ தூரம் அதோட ஃபோர்ஸோட இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத வி கேன் ட்ரா லைக் திஸ்.
இந்த ஏரியா தான் நமக்கு பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறத கூட we can conclude. ஓகேங்களா? தி resultant equal to 147, alpha 64, moment about A is 177, AB, AD அதோட வேல்யூஸ் நம்ம போட்டாச்சு. இதில் எதாவது நம்ம ஐடியாஸ் இருக்கா அப்படிங்கிறத கூட we can watch out. இதுக்கு முன்னாடி நம்மளோட பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் இதை பேஸ் பண்ண கொஸ்டினே நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் வேல்யூஸ் கொஞ்சம் வேறையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு ஸ்கொயரை கரெக்டாக வரைஞ்சிட்டு அதில் நீங்கள் என்ன மாதிரியான ரேண்டம் ஃபோர்ஸஸ் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அபவுட் ஒய் கூட வச்சுக்கோங்க, இங்கே இந்த ஃபோர்ஸ் அபவுட் ஒய் வச்சுக்கோங்க. எப்படி வேணால் நீங்கள் இந்த வேல்யூஸை மாற்றி கொடுக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய எல்லா டிகிரிஸையும் ஒய் ஆக்சிஸ் டிகிரியாக மாற்றிக்கோங்க. அப்போ என்னென்ன மாதிரி ஆன்சர்ஸ் வருது, சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ வருது, சமேஷன் எஃப் ஆஃப் ஒய் எவ்வளோ வருது, இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் முதல்ல இந்த மாடலை நீங்கள் எக்ஸல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆக்சிஸை ஒயில் சேஞ்ச் பண்ணி யூ கேன் சால்வ் இட். அதனால தான் நம்ம இதை வந்து காமனாக நம்ம கொடுக்கறது கிடையாது. இது சஜஷனாக மட்டும்தான் நான் கொடுப்பேன். இதை உட்காந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்சஸ் வரலாம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டோட இந்த கொஸ்டின் நான் ஸ்டாப் பண்ணுறேன். பை த வே டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் give your comments in the comment section. ஓகேங்களா? அண்ட் பை த வே தட்ஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.